ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் பேக் மை சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் பால் வச்சு சூப்பரான ஒரு இன்ஸ்டன்ட் ஸ்வீட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ஸோ இது செய்கிறதுக்கு பார்த்திங்கன்னா அதிக அளவுக்கு எந்த ஒரு பொருளும் தேவையில்லை. நம்ம வீட்டில் எப்போவுமே பால் இருக்கும். ஸோ அந்த பால் மட்டும் இருந்தால் போதும். ஸோ அதை வச்சு சூப்பரான ஒரு ரெசிபி. நான் ஒரு கப் அளவுக்கு பால் எடுத்திருக்கேன். இது நல்லா காய்ச்சி ஆற வச்ச பால். நீங்கள் சூடான பாலும் எடுத்துக்கலாம், இல்லை காய்ச்சாத பால் கூட எடுத்துக்கலாம். ஏன்னா நம்ம இதை திரும்ப காய்ச்சி தான் போகிறோம். நான் பசும்பால் எடுத்திருக்கேன். நீங்கள் பேக்கெட் பால் கூட எடுத்துக்கலாம். அது கூடவே தேவையான அளவு சர்க்கரை சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு எந்த அளவுக்கு ஸ்வீட் வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் சுகர் ஆட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு அடுப்பில் வைக்கிறதுக்கு முன்னாடி இது கூட பாலில் நம்ம சர்க்கரை சேர்த்து லைட்டாக மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு இது கூடவே ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நான் கார்ன்ஃப்ளவர் மாவு எடுத்திருக்கேன். ஸோ இதையும் சேர்த்துக்கலாம். இந்த கார்ன்ஃப்ளவர் மாவு அடுப்பில் வச்சு நம்ம மிக்ஸ் பண்ணும்போது நல்லா கெட்டி ஆகிடும். அதனால் ஃபஸ்ட்டே நம்ம கட்டி இல்லாமல் கீழே வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம அடுப்பில் வச்சுக்கலாம். அவ்வளோதான். இந்த ரெசிபி செய்கிறதுக்கு இந்த 3 பொருள் மட்டும்தான், வேறு எதுவுமே தேவையில்லை. குழந்தைங்க வீட்டில் இருக்கும்போது ஏதாவது ஸ்நாக்ஸ், ஏதாவது ஸ்வீட்ஸ் கேட்குறாங்க அப்படின்னா அந்த பாலில் செய்கிறது ரொம்பவே ஹெல்த்தி. குழந்தைங்களுக்கு நல்லாயிருக்கும். கண்டிப்பாக செஞ்சு கொடுங்க. வீடியோ ரொம்ப சின்னதாக தான் இருக்கும். முழுசாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் புரியும். நம்ம சேனலை நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக வாட்ச் பண்ணுறீங்க அப்படின்னா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ நான் அந்த பால் அடுப்பில் வச்சு நல்லா கை விடாமல் கிளறிட்டுருக்கேன். நம்ம அதை கிளறிக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் நல்லா இந்த மாதிரி கெட்டியாகும். நீங்கள் விட்டுட்டிங்க அப்படின்னா பால் கெட்டியாக கீழே அடிப்பிடிச்சிரும். அது ஒரு மாதிரி வாடை வரும், நல்லா இருக்காது அது. அதனால் அடுப்பை கொஞ்சம் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இந்த மாதிரி கை விடாமல் கிளறிட்டே இருந்தீங்க அப்படின்னா நம்ம இந்த கார்ன்ஃப்ளவர் சேர்த்துருக்கிறதுனால பால் நல்லா கெட்டித்தன்மை ஆகும். நல்லா கெட்டி ஆகிற வரைக்கும் நீங்கள் கிளறிட்டே இருங்க. பாருங்கள், இந்த மாதிரி ஆகணும். மினிமம் ஒரு 5 நிமிஷத்துலேயே இந்த மாதிரி நல்லா பால் திக்காக ஆகிடும். நீங்கள் ஸ்பூன் விட்டு இந்த மாதிரி கிளறிக்கிட்டே இருங்க. அப்போ தான் பால் கெட்டியாகும். இல்லைன்னா கீழே அடிப்பிடிச்சிடும். அடிப்பிடிச்சிச்சு அப்படின்னா அந்த ஒரு மாதிரி அடிப்பிடிச்ச வாடை அடிக்கும் பாலில். அது சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்காது. இப்போ அவ்வளோதான். நான் இதோட அடுப்பை ஆஃப் பண்ணிட்டேன். கீழே இறக்கி வச்சுட்டு இது கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறம் நம்ம ஒரு ஏர்டைட் பாக்ஸில் சேர்த்த போகிறோம். நான் என் பாக்ஸில் சேர்த்துட்டு அதுக்கப்புறம் ஆறுனதுக்கப்புறம் நான் ஸ்டோர் பண்ண போகிறேன். நீங்கள் இந்த பால் நல்லா ஆறுனதுக்கப்புறம் நீங்கள் இந்த பாக்ஸில் சேர்த்து ஸ்டோர் பண்ணுங்கள். பாருங்கள், நம்ம அடுப்பில் வச்சு கிண்டும் போது ஓரளவுக்கு கெட்டியாக இருந்துச்சு. இப்போ கீழே இறக்கி வச்சுட்டிங்கன்னா நல்லா ஆறுனதுக்கப்புறம் இன்னுமே நல்லா கெட்டியாயிடும். ஸோ இந்த மாதிரி நல்ல ஒரு ஏர்டைட் பாக்ஸில் போட்டு நீங்கள் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுருங்க. மினிமம் ஒரு 3-4 மணி நேரம் வைங்க. அப்போ தான் நல்லாயிருக்கும். ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா நல்ல சூப்பராக ஒரு புட்டிங் மாதிரி ரெடி ஆயிரும். சாப்பிட்றதுக்கு ஜெல்லி மாதிரி இருக்கும். நான் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு திரும்ப எடுத்து காட்டுறேன் உங்களுக்கு. பாருங்கள், நீங்கள் ஃப்ரிட்ஜில் வைக்கிறீங்க அப்படின்னா கொஞ்சம் அதிக நேரம் வைக்கணும். அதே ஃப்ரீசரில் வைக்கிறீங்க அப்படின்னா கொஞ்சம் கம்மியான நேரம் வச்சு எடுத்துக்கலாம். ஸோ ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துட்டேன். இப்போ பாக்ஸ்லேருந்து எடுத்துட்டேன். பாருங்கள் எப்படி இருக்குன்னு. ஸோ இதில் நம்ம எதுவுமே சேர்த்தலை. பால், சர்க்கரை இது மட்டும் தான் சேர்த்தோம். ட்ரை பண்ணி